இந்தியாவிலேயே தபால் துறையின் முதல் ஏடிஎம் சேவையை சென்னையில் துவக்கி வைத்த மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், இடைக்கால பட்ஜெட்டில் தபால் துறை நவீனமயமாக்கலுக்கு 4909 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தபால் துறை ஏடிஎம் சேவையை சென்னை தியாகராய நகரில் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் வியாழக்கிழமை அன்று துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய சிதம்பரம், பல்வேறு புதிய யுக்திகளை கையாள்வதால் தான் தபால் துறை வளர்ந்து வருகிறது என்று கூறினார். தபால் துறையின் நவீனமயமாக்கலுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 4909 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் சிதம்பரம் பேசினார். தபால் நிலையங்கள் எதிர்காலத்திலே தேவையா? தபாலை யாராவது எழுதுவார்களா? தபாலை படிப்பார்களா என்று அவ்வப்பொழுது கேள்வி எழுந்தாலும் தபால் துறை புதிய உத்திகளை கைப்பிடிப்பதால் தபால் துறை வளர்ந்து வருகிறது. 4909 கோடி ரூபாய் செலவில் 1,55,000 தபால் நிலையம் மையங்களிலே நாம் இங்கே தொழில்நுட்பத்தை புகுத்தி தபால் துறையை முழுமையான தொழில்நுட்பத் துறையாக மாற்றப் போகிறோம். இத்திட்டத்தின் கீழ் 64 லட்சம் அஞ்சல் சேமிப்பு வங்கிக் கணக்குகள் இணைக்கப்பட்டுள்ளன. 2016 ஆண்டுக்குள் 26,000 அஞ்சல் வங்கிக் கணக்குகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் பண பரிவர்த்தனை செய்து கொள்ள அஞ்சல் வங்கிக் கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது.